أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا صدق الله العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில நல்லவர்களுடைய தொடர்பு சில மனிதர்களை மிக உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. பதவியும் அந்தஸ்தும் அவனுடைய தொடர்பால் இவனுக்கு இலகுவாக கிடைத்து விடுகிறது. சில கெட்டவர்களுடைய தொடர்பு இவனுடைய உயர்ந்த அந்தஸ்திலிருந்து கீழே இறக்கி ஆக கெட்ட மனிதனாக மாற்றி விடுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குணத்தால், செயலால், ஒழுக்கத்தால், பண்பால் அனைத்து மனிதர்களை காட்டிலும் மேம்பட்டு நின்றார்கள். எனவே மக்காவாசிகள் அனைவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நுபுவத்திற்கு முன்னாடியே நபிகளாரின் மீது அவர்களுக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது. எந்த அளவு அது வளர்ந்தோங்கி இருந்தது என்றால், என்ன நல்ல காரியம் அவங்க வீட்டுல நடந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் அந்த காரியத்தை அந்த மக்கள் செய்ய மாட்டார்கள். பெருமானாரை அழைத்து கொண்டு போய் அவர்களின் தலைமையில் தான் அந்த காரியம் நடைபெறும். இது மக்காவுடைய மக்காவாசிகளுடைய பழக்கத்தில் இருந்தது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்தார். வந்து சொன்னார், முஹம்மதே, எங்களது வீட்டில் உங்களுக்கு விருந்து இருக்கிறது. இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்பா, உன்னுடைய விருந்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் கொடுக்கும் அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே மொழித்து சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன அழைப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். அந்த நாள் வந்தது, விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. மக்காவுடைய முக்கியமான தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்திலிருந்து ஒரு பழக்கம் இருக்கிறது, முக்கியமான ஆளா கூப்பிட்டு சாதாரண ஆள்லாம் கைவிட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலக வரலாற்றிலேயே முதலாக இப்படி ஒரு அறிவிப்பு செய்தார்கள். செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிற விருந்துதான் ஆக கெட்ட விருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேற எந்த தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. தலைவர்கள் எல்லாம் சேரணும், அப்பதான் நல்லதுன்னு நினைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தோடு எளிமையை இணைத்தார்கள். எளிமையை செல்வத்தோடு கொண்டு போய் சேர்ந்தார்கள். பாகுபாடு இல்லை, கருப்பன் வெள்ளையன் என்ற வேறுபாடு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை என்ற சமரீதியான சமநீதியை பெருமானார் உலகத்தில் கொண்டு வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொள்ள செல்கிறார்கள். முழு மக்காவில் இருக்கக்கூடிய செல்வ பிறப்புகள், முக்கியமான அந்தஸ்தில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்காண்டி வரிசையாக அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த விருந்தில் கலந்து கொள்கிறார்கள். எல்லோருக்கும் உணவு வைக்கப்பட்டது. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சாப்பிடாமே இருக்கிறார். வந்தார், முஹம்மதே, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கொடுக்கிற அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வீட்டு சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் விருந்தில் கலந்து கொண்டு சாப்பிடாம போயிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதிய காலம்.
அதனால உற்பத்தியில அபிமொழின்னு சொன்னார், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், முதல் சோத்து தின்னுங்கடா, முதல்ல நான் சொல்றதை செய்ய அப்படின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்கண்ணா, சொல்லு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லுட்டான். உற்பத்தி அபிமொழி கலிமா சொல்லிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தில் கலந்து சாப்பிட்டு வந்துட்டான். அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்துட்டு நபி சாப்பிட்டு வந்துட்டான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உக்பத் இப்னு அபீ முஹைத்துடைய ஜிக்ரி தோஸ்தாக உபை இப்னு கலஃப் இருந்தான். இப்ப மக்காவிலேயே ஆக மகா மட்டரகமான ஆகப்பெரிய செல்வச்சீமான், ஆகப்பெரிய ஷரீர் கெட்டவன். இந்த கெட்டவனுடைய நுழைவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது. இந்த கெட்டவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கா விரோதியாக இருந்தான். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லை, தௌஹீத் அல்லாஹ் ஒருவன் சொல்லுன்னு பெருமானார் சொன்னதுக்கு எதிரியாக இருந்தான். இப்ப அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு இந்த செய்தி போச்சு, உன்னுடைய ஜிகிரி தோஸ்து இஸ்லாத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு போன உடனே இப்ப நேர வீட்டுக்கு வந்தான். உக்பத் இப்னு அபீ முஹைத்தை சந்திச்சான். உபை இப்னு கலஃப் சந்திச்சு சொன்னா, நீ என்ன மதம் மாறிட்டியா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் மாறல, முகமது சொன்னாரு, நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், அந்த பாரு, உனக்கும் எனக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த நட்பு இருக்கிறது அல்லவா, இது உயிருடன் சம்பந்தப்பட்ட ஒரு நட்பு. உன்னுடைய நட்பு என்னோட தொடர வேண்டும் என்று சொன்னால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு சொன்னான். நீ அப்படியெல்லாம் பேசாத, நான் இஸ்லாத்தை விட்டு வேணா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இஸ்லாத்தை விட்டு வந்தா மட்டும் பத்தாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் அடி காரி துப்பணும், அது உச்சந்தியில வச்சு துப்பணும், அதை மக்காவாசிகள் எல்லோரும் பார்க்கணும். அந்த மாதிரி செஞ்சா உன்னுடன் என்னுடைய நட்பு தொடரும், இல்லைன்னா இன்னோட கட்டு அப்படின்னு உங்களோட காய் விட்டுன்னு சொல்றாங்க சின்ன பசங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உக்பத் இப்னு அபீ முஹைத் பெருமானார் சந்த தீயவனுடைய பேச்சை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரமுக்கு போகிற பொழுது முஹம்மதே என்று கூப்பிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே முழுமையாக திரும்புறது அவங்களுடைய பழக்கம். வெறும் கருத்தை மட்டும் திரும்புறது இல்லை, முழு உடம்போட திரும்பி பார்ப்பார்கள். அப்படி திரும்பின உடனே உச்சந்தியில் வைத்து காரி பெருமானார் எத்துணை பெரும் பாக்கியம். ஒருத்தருடைய வீட்டுக்கு, அவன் வீட்டுக்கு பெருமானாரே போயிருக்கிறார். இருலோகத்துடைய சர்க்கார் அவருடைய வீட்டுக்கு போனாங்க, அவர் வீட்டுல சாப்பிட்டுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு பெரிய கிடைக்கறியாத பாக்கியம். அவங்க வாயாலேயே கலிமா சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இது அதை விட பெரும் பாக்கியம். இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவன் கொடுத்தான். ஆனால் அவனுடைய அவனுடைய கெட்ட சகவாசம், அவன் யாரோடு நட்பு வைத்திருந்தானோ அந்த மகா கொடியவன் இவனுக்கு தீய உபதேசத்தை செய்து விட்டான். அந்த தீயவனுடைய பேச்சை கேட்டு பெருமானாருடனே நடந்து கொண்ட இந்த விதம் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. அல்லாஹ் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஅம்மு ஸாலிமு அலா யதைஹி, அன்றைய நாளில் இந்த கொடியவன், இந்த அநியாயக்காரன் நரகத்தில் தன் விரலை வைத்து வாயில் கடித்து கொண்டு சொல்லுவானாம், யா லைத்தனி இத்தகல்து மஅ ரசூலி சபீலா, நான் ரசூல் சொன்ன அந்த வழியில போயிருக்க கூடாதா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஏற்றிருக்க கூடாதா, இந்த கொடியவனுடைய பேச்சை கேட்டு இப்படி நாசமா போயிட்டேனே என்று நரகத்தில் அழுவான், துடிப்பான், வருந்துவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முகத்தில் காரி துப்பி அந்தவனை எதுவுமே சொல்லவில்லை. எச்சியை வலித்து கீழே போட்டுவிட்டு ஒருமையின் கடல் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அல்லாஹ்வின் வீட்டுக்கு போனார்கள். கோபப்பட்டது அல்லாஹ் தான், பெருமானார் கோபப்படவில்லை. அருமையானவர்களே, இப்படி சில பேருக்கு வாய் நல்ல ஒரு சகவாசம், ஒரு நல்ல நசீகத்து, நல்ல தொடர்பு, பள்ளி தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு, இப்படியெல்லாம் அமைந்ததற்கு பிறகும் கூட
அவனை சில சைத்தான் கூட்டிட்டு போய் தண்ணி அடிக்க வச்சு அங்க கொண்டு போய் விட்டு இங்க கொண்டு போய் விட்டு கடைசியில பிசாசு மாதிரி வந்து என்னடா இப்படி ஆகிட்ட திருத்து அவன் பேச்ச கேட்டு இப்படி ஆகிட்ட அப்படின்னு. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்களின் தொடர்பு எப்பொழுதுமே கசக்கும், கெட்டவர்களுடைய தொடர்பு எப்பயுமே இனிக்கும். உலகத்தில் எல்லா கெட்டதும் இப்படித்தான். ஆரம்பத்துல ரொம்ப ருசியா இருக்கும், சிறகு குடிச்சவனுக்கு சொரிய சுகமா இருக்கும். சிறகு குடிச்சுன்னா சொரிஞ்சா சுகமா இருக்கும். ஆனால் சொரிந்ததற்கு பிறகுதான் அதில் ரத்தம் வடிகிறதை உணர்வான். தீமை எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கும், கெட்டவன் எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கும். நான் 10 பேர் உட்கார்ந்து பீடி குடிச்சா ஆகும் சுகமா இருக்கும். அப்புறம் நீ இழு நான் இழு அப்படின்னு 4 பேர் அவன் இருக்க இவன் வாயில வச்சது அவன் வாயில வைக்க, இதெல்லாம் அவனுக்கு சுகமா தெரியும். சுகாதாரமாயிரு, சுத்தமாயிரு, நல்லதை உபயோகப்படுத்தினா ரொம்ப கசப்பு. குழி சுத்தமா இருந்தா அவன் வலிக்கும், குடிக்காம ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா சுகமாயிரும். சங்கையானவர்களே, கெட்டவர்களின் தொடர்பு பெருமானாருடைய நாவால் கலிமா சொன்னதற்கு பிறகும் நரகம் போனான் என்று சொன்னால் அவனுடைய தீய நட்புதான் அதற்கு காரணமாக இருந்தது என்பதை அல்லாஹ்வின் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காலத்திலும் கட்டாயத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை தேடி இன்றைக்கு ஏராளமான தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல ஆள் வந்தாங்க, இப்பெல்லாம் இல்ல, அப்படி வானத்திலிருந்து அப்படி மெசேஜ் பறந்து வருது. வாட்ஸ்அப், பேஸ்புக், மெசேஜர், விளக்கண்ணா மண்ணாங்கட்டி நிறைய வருது. விளக்குதுங்களா? யாருமே இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு நடக்குது. யாரும் நம்மளை கெடுக்க வேணாம், யார் நமக்கு நல்ல உபதேசம் கெட்ட உபதேசம் செய்ய வேண்டாம். எதுவுமே செய்யாமல் நாம் நரகம் போய் சேர்வதற்குள்ள மிகப்பெரிய அபாயகரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பெருமானாரின் பக்கமாக திரும்பி பார்த்தால், அவர்கள் கொண்டு வந்த இந்த ஷரியத்தை எடுத்துக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். துனியாவில் மட்டுமல்ல, மறுஉலகத்திலே வெற்றி பெற்று போய்விடுவோம். நஷ்டமே இல்லாத வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, அதை அல்லாஹ் சில சிரமங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். இச்சிரமங்களை நாம் மனப்பூர்வமாக எடுத்துக்கொண்டால், நோன்பு வைப்பது, தராவிஹ் தொழுவது, வக்து தொழுவது, ஹலால் ஹராம் பேணுவது, இதெல்லாம் சிரமம். ஆனால் சிரமத்திற்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். தீய நட்பு என்பது மிகப்பெரிய கொடிய விஷமாகும். அந்த விஷத்திலிருந்து விலகிக் கொள்வது மிக மிக அவசியம், தற்காலம் ரொம்ப அவசியமான ஒன்று. எனவே இன்னைக்கு கூட்டமா சேர்ந்து எல்லாரும் முடி வெட்டி இருக்கான்னு சொன்னா, அவனை பார்த்து இவன் வெட்டினா, இவனை பார்த்து அவன் வெட்டின, ஒன்னால் நான் கெட்ட, என்னால் நீ கெட்ட, அப்படித்தான் இன்றைக்கு நாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கேடும் இந்த கெடுதியும் நம்மளை வந்து சேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லவர்களின் தொடர்பு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வக்கூனு மஅஸ்ஸாலிஹீன், நீங்க நல்லடியார்களுடனே இருங்கள், இறைநேசர்களுடனே இருங்கள், அப்பொழுதுதான் இறையச்சமே உங்களின் இதயத்தில் குடிகொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே முபாரக்கான இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மள் அறியாமல் மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம், தொழுகையாளர்களுடனே சேர்ந்து அமர வச்சிருக்கலாம். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு அடுத்து வருகின்ற காலங்களில் நாம் இதே தொடர்பில் இருப்போம் என்று சொன்னால் இறையச்சமுள்ளவனாக மாறிவிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட நல்ல தொடர்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. தீயோர்களின் வாயிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரப்படுத்தி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.